பாருங்கள், இயேசு தான் ரொம்ப முக்கியம். இயேசு தான் மையம். இயேசு தான் எல்லாம். அப்போது அவரை முக்கியப்படுத்தாமல், அவர்கிட்ட வராமல், அவரை தேடாமல் செய்கிற எல்லாமே வேஸ்ட்டு. நம்ம வாழ்க்கையில் இயேசு தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென், 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 ஆமென். ஏசப்பா முதன்மைப்படுத்துங்க. எந்த தேவையாக இருக்கட்டும், சரீர சுகம், சரிங்களா, வீடு, பெரிய ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஓரங்கட்டி வைங்க. ஏசப்பா விட அதுதான் உங்களுக்கு பெருசு. நான் சொல்கிறது தெரியாது, ஆழமாக பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும், கேட்குறீங்களா, உங்கள்கிட்ட காரு, பங்களா, சொத்து, சுகம் சொல்கிறீங்க இல்லையா, இத்தனை லட்சம் கடன், இதை மட்டும் அடைஞ்சால் போதும், எனக்கு அது கடன் தீர்ந்தா போதும், என் கணவனார், என் பிள்ளைங்க குடும்பமாக ரசிக்கப்பட்டால் போதும், இப்படி நிறைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வச்சுருக்கீங்க. அதையே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா, அதுக்காகவே ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இல்லையா, இது நடந்தால் போதும், அது நடந்தால் போதும், இது நடந்தால் போதும். மனுஷனுக்காகவும் சில காரியத்திற்காகவும் இருக்கீங்க இல்லையா. இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இயேசு தான் முக்கியம். இப்படி நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் மாறாது. அந்த ஒரு பிரச்சனையை பெருசாக வச்சுட்டு இயேசு அப்பாவை ரொம்ப தூரமாக வச்சுருவீங்க. எப்பவும் உங்கள் மனசை அதையே நினச்சிட்ருக்கோம், அவரை நினைக்காது, அதையே நினச்சிட்ருக்கோம், பணம் அப்படின்ட்டு. அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற மாதிரி கடன் அடைஞ்சிட்டு ஒரு பெரிய தொகை வந்துட்டு, ஒரு லாட்ரி அடிச்சிட்டு அடிக்கும், சீக்கிரத்தில் லாட்ரி அடிக்கும். ஆமாம். சரி, இப்போ பாருங்கள், ஒரு லாட்ரி அடித்து உங்கள் கடன் பூரா செட்டில் ஆகிட்டு, கடன் செட்டில் ஆன உடனே மனைவி, பிள்ளைகள், கணவனார், பிள்ளைகள் எல்லோரும் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் வழியாக ஏதோ ஒரு அமௌண்ட்டு கோடி கணக்கில் வந்துட்டுங்க. உங்கள் பூர்வீக சொத்தோ ஏதோ ஒன்று பயங்கர. ஆமாம். அது எப்படின்றீங்களா? நான் சொல்கிறது சீரியஸாக நடக்கலாம். 5 சென்ட் பூமி தானே எனக்கு உண்டு, அது எப்படி கோடி கணக்கில்னா, அடியில் கிரைனைட் இருந்தால் முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பன்னு தோண்டி தோண்டி விற்று காசாக்கிடலாம். சரிங்களா? அப்போது உங்கள் பூர்வீக சொத்து விலை மதிப்புள்ளதாக மாறி போச்சு, பயங்கரமான ரேட்டு போயிட்டு விற்று கோடி கணக்கில் காசு கிடச்சிச்சு. நீங்கள் லேடியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், சகோதரராக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். உங்கள் மூலமாக ஒரு பெரிய அமௌண்ட் வந்துட்டு உடனே என்ன ஆகுன்னா, உங்கள் கணவனார், திருமணம் ஆயிருந்தால் உங்கள் கணவனார் உங்களை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிடுவாப்புல. ஏன்னா வீட்டில் எதுக்கு சண்டை வருது, பிரச்சனை எதுக்கு வருது? பண பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. பிள்ளைகள் படிப்பு, அது இது அப்படி இப்படின்ட்டு. இப்போ அது சரியாகுது, அது உங்கள் மூலமாக வருது. அப்போ உங்கள் மேலே மரியாதை எங்கேயோ போயிடும். கண்டிப்பாக மதித்து தான் ஆகணும். புரியுதுங்களா? அப்போது உங்கள் கணவனை நேசிக்க ஆரம்பிச்சிடுவாப்புல. உங்களுக்கு கார் வந்துடும், கடன் அடைஞ்சிரும், வீடு வந்துடும், பங்களா வந்துடும், எல்லாம் வந்துடும், எல்லாம் வந்துடும். இது எல்லாம் வந்த உடனே நீங்கள் ஏசப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவர் ரொம்ப தூரத்தில் இருப்பார். அதை புரிஞ்சுக்கோங்க. சீரியஸாக சொல்கிறேன். என்னை கொஞ்சத்தில் நீ உண்மையாக இல்லைன்னா, உனக்கு கொஞ்சம் போல் ஆசீர்வாதம் இருக்கும்போது நீ என்ன உண்மையாக தேடலைன்னா, என்னை முக்கியத்துவப்படுத்தலைன்னா, என்னை முதன்மைப்படுத்தலைன்னா, என் சமூகத்தை நீ பெருசாக பார்க்கலன்னா, உனக்கு வேலை பெருசாக இருக்குது, உனக்கு தொழில் பெருசாக இருக்குது, உனக்கு விவசாயம் பெருசாக இருக்குது, உனக்கு மனைவி பெருசாக இருக்கிறாப்புல, உனக்கு கணவன் பெருசாக இருக்கிறாப்புல, பிள்ளை பெருசாக இருக்குது, பெற்றோர்கள் பெருசாக இருக்கிறாங்க, அண்ணன் தம்பியோட நேரம் செலவு பண்ணுறது பெருசாக இருக்குது, விளையாடுறது பெருசாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, உலகபூர்வமான காரியத்தின் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, பாட்டு கேட்குறது, சினிமா பாட்டு கேட்குறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, சீரியல் பார்க்குறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. என்ன ஏன் சமூகத்துக்கு வரணும்னா மட்டும் கஷ்டமாக இருக்குது, என்னை தேடனா மட்டும் கஷ்டமாக இருக்குது. வேலை இல்லைன்னா சோறு கிடைக்குமா, கடன் அடையுமா, இப்படிலாம் நம்மளே பெரிய அறிவாளி மாதிரி கேள்வி கேட்டுருவோம். அவர் தேவையானது ஒன்றே, மரியாள் என் காலடியில் உட்காந்து என் வார்த்தைகளை கேட்டுட்டு இருந்தா. ஆமாம், கர்த்தரை அறிவதே நித்திய ஜீவன்லாம் நிறைய வசனம் இருக்குது. சரிங்களா? ஆனால் நம்ம அவர்கிட்டே கேள்வி கேட்போம். நம்ம அறிவாளி இல்லையா? சரி, பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், ஒரு மனுஷனுக்கு
அந்த வசனம் எப்படி இருக்குது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15. பின்பு அவர் அவர்களுக்கு நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு சொல்லுங்கள், ஒருத்தருக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். கையை தட்டி, நீங்கள் எவ்வளோதான் சொத்து இருந்தாலும், எவ்வளோதான் சொந்த பந்தம் இருந்தாலும், இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கிற எல்லா கஷ்டமும் நீங்கி போனாலும் இயேசு இல்லைன்னா ஜீவன் இல்லை. உங்கள் வாழ்க்கை வேஸ்ட்டு. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பணம் இல்லாமல் இருக்கலாம், நகை இல்லாமல் இருக்கலாம், சொத்து இல்லாமல் இருக்கலாம், ஆமாம், சரீர சுகம் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு இருந்தாருன்னா இது எல்லாம் வந்துடும். ஆனால் இது எல்லாம் இருந்து இயேசு இல்லைன்னா இது எல்லாம் காணாமல் போயிடும்.